6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது அப்படின்னு வடிவில் ஒரு காமெடி பண்ணுவார்ல. நீ என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, அதை பேஸ் பண்ணி ஒரு படமே வந்திருக்கு. அது என்ன படம் ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம ரியராஜ் நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க ராமன் லீலா படம் தான் பார்த்துட்டு வந்தேன். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியராஜுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாமே இருக்கு. அதனால அவங்க வீட்லயும் பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவரும் ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பொண்ணு தேடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பொண்ணு பார்த்தாரா, அவங்க வீட்டுல பொண்ணு பார்த்தாங்களா, அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படிங்கிறது தான் கதை. இதுல என்ன பெருசா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா படத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான் இந்த படத்தை ஏதோ நினைச்சு போனேன். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நான் ஒன்லைன் கூட அந்த படத்துல சரியான ஒன்லைன் நான் சொல்ல கிடையாது. ஏன்னா சொன்னா எங்கேயாவது ரிவீல் ஆயிருமோ அப்படின்ட்டு நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு என்னடா சொல்லிட்டானே, இவன் போய் சொல்லிட்டானே, அது ஒரு சஸ்பென்ஸ் இல்லாம போயிருந்துட்டு நான் ரிவீல் பண்ணவே இல்லை. சில விஷயங்கள் எல்லாமே நான் மேலோட்டமா தான் சொல்றேன். எவ்வளவு மேலோட்டமா சொல்ல முடியும் அவ்வளவு மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். அடுத்து நம்ம ரியோராஜை வாழ்த்தி ஆகணும். ஏன்னா அவர் ஒரு மினிமம் கேரண்டி ஆக்டர் ஆயிட்டாரு. ஓகே, ரியோராஜ் படமா நல்லா இருக்கும்பா அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்துட்டாரு. ஏன்னா அவர் நடிச்ச ஒரு கடைசி 4 படங்கள்ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா அவர் கிராஃப்ட் இப்படிதான் ஏறுது தவிர இறங்கல. ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாருன்னு சொல்ல வரேன். அப்புறம் விஜய் டிவியில் இருக்க நிறைய ஆர்டிஸ்ட்லாம் உள்ள நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் உள்ள போட்டிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நேரம் செட் ஆகுற வரையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அப்புறம் ஒரு பிக்கப் ஆயிடுச்சுன்னா நல்ல இன்ட்ரோல் வரையுமே சூப்பராக கொண்டு போய் முடிச்சிடறாங்க. அதே மாதிரி ஃபாலோடு செகண்ட் ஹாஃபும் அங்கங்கே கொஞ்சம் லேக் இருக்கு. கிளைமேக்ஸை நல்லபடியாக சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஜாலியாக ஒன் டைம் பார்த்துட்டு வரலாம். நீட்டான ஒரு படம். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்துட்டு வாங்க. இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.3 ரேட்டிங் தரேன். இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா பை பை, டேக் கேர் மக்களே.